அரசியலுக்கு ரஜினியை வரவேற்கும் பாஜக நடிகர் கமல்ஹாசனை மட்டும் எதிர்ப்பது ஏன் என இயக்குனர் அமீர் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் தந்தி டிவிக்கு சிறப்பு பேட்டியளித்த அவர் கமல்ஹாசன் அரசியலுக்கு வருவதை கண்டு பாஜக பதட்டப்படுவதாக தெரிவித்தார். ரஜினிகாந்த் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அறிவிக்கப்படாத உறுப்பினராக பார்க்குறாங்க. மக்கள் மன்றத்தில் கூட மரியாதைக்குரிய சகோதரர் அர்ஜுன் சம்பத் சொல்லும் பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் காவி சூரியன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அவர் எங்காளு தான் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அன்றைக்கு இருந்த பிஜேபியில் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் அன்றைக்கி அவர் கருத்து சொல்லும் பொழுது சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லும் பொழுதும் உடனே வாங்கன்னு கூப்பிட்ட எல்லோரும் அவரை கூப்பிட்றாங்க. ஏன் கமல்ஹாசன் அவர்களுக்கு இவ்வளவு எதிர்ப்பு வருதுன்னு சொன்னால் அவர் கடவுள் மறுப்பு கொள்கையாளராக இருக்கார். ஸோ அவர் எந்த வகையிலும் பாரதிய ஜனதா கட்சியோட உடன்பட முடியாது. அவர் கடவுள் மறுப்பு கொள்கை. இப்போ நான் கடவுள் நம்பிக்கையாளர். ஆனால் நான் கடவுள் நம்பிக்கையாளன்றதுக்காகவோ எனக்கோ அல்லது கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கக்கூடிய திரு கமல்ஹாசன் அவர்களுக்கோ எந்த முரண்பாடும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய கொள்கை என் மேலே திணிக்கிறதில்லை, என்னுடைய கொள்கை நான் அவர் மேலே திணிக்கிறதில்லை. யார் தங்களுடைய கொள்கையை ஒற்றை கலாச்சாரமாக திணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் பதறாங்க. அதனால தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வரவேற்பையும் கமல்ஹாசன் அவர்களுக்கு எதிர்ப்பையும் கொடுக்குறாங்கன்னா காரணம் அதுதான்.